ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலா ப்ரோமோ வந்துருச்சு. நம்ம கெஸ் பண்ண மாரியே தான் ட்ராக் வந்து மூவ் ஆகுது. கெஸ்ஸிங்ன்னு சொல்ல முடியாது. ஒரு கமெண்ட் ஒண்ணு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு கமெண்ட். எனக்குமே தோணுச்சு, "இப்படி இருந்தா நல்லா தானே இருக்கும். இந்த மாரி தான் மூவ் ஆகுமோ?" அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்ன மாரியே தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு மூவிங்கா இருந்துச்சு. அ அந்த கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. எஸ். இன்னைக்கு ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோல வந்து நம்ப காவேரி எல்லாருக்குமே ஷாக் குடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. என்னன்னா, பசுபதி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. பசுபதிக்கு மட்டும் கிடையாது, ஹோல் ஃபேமிலிக்கே விஜயோட ஃபேமிலிக்கு, விஜய்க்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் எப்படி வந்து எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா, கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து கோவப்பட மாட்டாரு அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு கோவப்படுறது வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க காவேரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, காவேரிய கடத்தி அவ்ளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. அவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு பசுபதி. அப்படி இருக்கும்போது, நம்ம விஜயே வந்து கம்ப்ளைண்ட் தான் குடுத்திருந்தாரு. ஆனா மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தன்னோட மகளோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. இல்லன்னா விஜயே வந்து போலீஸ்ல புடிச்சு குடுத்திருப்பாரு. இப்ப காவேரி வந்து அவங்களோட பெயின் எல்லாமே ஓரளவுக்கு என விஜய்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு பேசினத வச்சு. அதனால காவேரி மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். காவேரி பாதிக்கப்பட்டதுனால அவ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா அப்படின்ற மாரி காவேரி பக்கம் தான் நிப்பாரு அப்படின்றது என்னோட கெஸ்ஸு. இது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இதுல இன்னொன்னு என்னன்னா, ராகினி பயங்கர கோவமா இருப்பா. அதே மாரி சித்தப்பா, சித்தி, அஜய் எல்லாருமே செம்ம கோவத்துல இருப்பாங்க. இங்க நம்மளோட காவேரி மேல. தாத்தாவும், விஜயும் மேபி ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கு காவேரி அப்படின்னு சொல்லி. எங்களுக்காக வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்குவாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு காவேரிய கடத்தின விஷயம் யாருக்குமே தெரியாது. அதாவது காவேரியோட வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. தாத்தாவுக்கும் தெரியாது, பாட்டிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் விஜய் மேபி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நடந்துச்சு அப்படின்ட்டு. இவ்ளோ மோசமான நீ நடந்திருக்க அப்படின்னா, கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு தாத்தாவே திரும்புறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனா தரமான சம்பவம் காவேரி செஞ்சிருக்காங்க. இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் வரப்போகுது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.